பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம விளாட போகிறது ஐஸ் சாப்டர் 2. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காசு இருக்கும். ஸோ இந்த காசை ஆட்டையை போடுறதுக்கு இங்கே வந்து இந்த பேயத்தை மாட்டிப்பான். ஸோ 20 மணி பேக்கை கலெக்ட் பண்ணால் தான் வெளில விடுவானுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்டர் 1 போட்டுட்டேன். என் சேனலில் தான் இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லோருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எப்போவுமே பண்ணிடுங்க. சரி கேம்குள்ளே போகலாமா? சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை குடித்தா நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் இதுவாக குடிக்கக்கூடாது, அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகேயா? ஸோ ரெண்டுத்தையும் கலந்து குடிக்கணும், அப்போ தான். ஸோ இங்கே டோர் இருக்குது, இல்லை மணி பேக் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளை மொட்டை அடிச்சு விட்டானுங்க. எவனோ எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்கான். அண்ட் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். ரெட்டையும் க்ரீனையும் கலந்து அடித்தா இன்விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதான் அந்த ஸ்வெட்டர் மாதிரி போட்டு விட்ருக்கானுங்க. இங்கே என்ன கதவு தோற இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் இங்கே ஒரு மணி பேக் இருக்குது, யார்கிட்ட இருந்து ஒளிகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கேயும் ஒரு ஐ இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ பேய் எங்கே போகுது? கீழே போனால் செத்துருவேனா இல்லை மேலே போனால் சாவுவேனா? எதுக்கோ பார்க்கலாம். எங்கேயோ கீழே தாங்க போகுது, எனக்கு தெரிஞ்சு கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக. இங்கே இப்படி வருதா? தெரியும்டா உங்களை பற்றி, எப்பவுமே மேலே தாங்க இருக்குது இந்த பேய். சரியான பேயாக இருக்கும் போல் இந்த மொட்டை தலையன். ஓகே, இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்கானுங்க, க்ரீனையும் ரெட்டையும் கலந்துடிச்சா ஓடுற மாதிரி. ஓடுறதுக்கு ஏதாவது 53 செகண்ட் என்னமோ தருவானுங்க போல். ஓகே, இப்போ நான் இன்விசிபிலிட்டி போர்ஷன் போட தாங்க போகிறேன். எங்கேயோ பாத்ரூம் மாதிரி இருக்குது. கீழே போயிட்டாங்க. சரி இப்போ போய் இதை எடுத்துக்கிறேன். இதை குடித்தா மட்டையாயிடுறான், இதை குடித்தா வந்துட்டு ஓகே இன்விசிபிலிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போக வேண்டியது தான். அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேட் வழியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே போய் கொஞ்சம் லூட். இவங்க நல்ல வேலை இந்த இன்விசிபிலிட்டி போர்ஷனை போட்டேங்க, இல்லாட்டி செத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்களா மொட்டை தனியனை பார்த்தாச்சு, இவன் தான் அந்த பேயே. இவன்ட்டு மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேக் இருக்குது, மணி பேக்கு அண்டு கன்று. அந்த க்ரீன் மட்டும் எடுக்க வேணாம், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓ, திடீர்னு அவன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கான். நல்ல வேலை. சரி என்னமோ நல்ல. இங்கே ஒன்று மணி பேக் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 போர்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 க்ரீனு 2 ரெட்டு. ஸோ இப்போவே ஒன்று குடிச்சிடலாம். ஐ மீன் 3 ரெட்டு இருக்குது. என்னவா தான் என்ன. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமுக்கு தாவ வேண்டியது தான். நீங்கள் ஓகே, அட்லீஸ்ட் வந்து 2 மணி பேக் தந்தாங்களே, இங்கே கிடச்சிருச்சு. ஆனால் அந்த ரூம் தாங்க எனக்கு பிடிச்ச ரூமு. நிறைய மணி பேக்கு போர்ஷன்ஸு தருவானுங்க. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது, இதையும் திறந்து பார்க்கலாம். இது ஓகே, ஒன்று வந்துட்டான். ஓகே, இன்னொன்று தூக்கூடாது. ஓகே, அடுத்து கண்ணு 3 கிடச்சிருக்குங்க, அப்புறம் ஒரு கண்ணு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கண்ணையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதை எடுத்துக்கலாம், இந்த கண்ணு. ஓகே, இதையும் எடுத்துக்கலாம் கண்ணு. சரி இப்போ போக வேண்டியது தான். கீழே தான் சுற்றுறான். சரி, கண்ணாக இருக்குது, வர வழி இல்லைலாம். சரி, ஆஹா வந்த இடத்துக்கே வந்துருக்கேனே. ஓகே, நல்ல வேளை நான் இங்கே வந்துட்டேன். ஸோ திரும்பவும் கீழே தாங்க போகிறான். கீழேனா மிடில் ஃப்ளோர் போகிறான், ஐ மீன் கிரவுண்டு ஃப்ளோர்லாம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, 2 அபிலிட்டிஸையும் கலந்தடிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டையும் க்ரீனையும் குடித்தா இன்விசிபிலிட்டி, க்ரீனையும் ரெட்டையும் குடித்தா ஓடுற ஸ்பீடு. ஸோ அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ 2 அபிலிட்டிஸையும் நான் வர வைக்க போகிறேன், இன்விசிபிலிட்டி அண்ட் ரன்னிங்.
அப்படின்னா இங்கே ஒரே ஒரு ரெட் பாட்டில் மட்டும் மிச்சமாக இருக்கும். ஓகே, நான் இப்போ பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அது கரெக்டான டைமிங்காக பார்த்து பண்ணணும். ஓகே, நான் இப்போ பண்ணிடலான்னு இருக்கேங்க. செகண்ட் சேரில் இருக்க பாட்டிலில் குடிக்க போகிறேன். ஓகே, எடுத்துகிட்டு இப்போது க்ரீன் குடித்தா இன்விசிபிலிட்டி. இப்போது அதே மாதிரி க்ரீன் குடித்து ரெட்டு குடித்தா என்னங்க ஓடுற மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னடா நீங்கள் இன்விசிபிலிட்டியும் வரும்னு நினைச்சேன். நம்ம தடுத்து ஓகே, இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே போய் ஒளியலாம். அங்கே போர்ஷன் கிடைச்சா லக்கு, இல்லாட்டி லாலிபாப்பை சப்பு தான். ஓகே, இப்போ அடுத்த ரூம். ஓ, என்ன கொண்டாது ஐயோ இவ்வளோ எடுத்துக்க. அப்போடி எங்க ஒரு செகண்டுக்கு உயிரே போயிடுச்சுங்க. எங்க எல்லாம் சீட்டிங்க. செவ்வறு வழியாலாம் உள்ளே வராங்க, எல்லாம் சீட்டிங். சரி, இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ கீழே போய் எக்ஸ்ப்ளோரேஷன் போட வேண்டியது தான். இவனுங்க அவன் பாட்டுக்கு மேலே வரான், அவன் பாட்டுக்கு செவ்வறு வழியாக பூந்து போகிறான், அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏங்க கேம் ஃபேரே இல்லைங்க. செவ்வறு வழியாலாம் பூந்து வர்றதுன்னா நான் என்னடா சொல்கிறேன் உங்களெல்லாம். நான் ஒத்துக்கிறேங்க, நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் ஒத்துக்கிறேன். இந்த கேம் தனியாக ஒரு டெரர் ஃபீல் கொடுக்குது. செமையாக பயன்படுத்தி விட்டானுங்க. இப்போது நம்ம இந்த இன்விசிபிலிட்டி டைமிங் முடிய போது. அது முடிஞ்சோடனே நம்ம திரும்பவும் இதை போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஃபோட்டோவை கொடுத்து பயன்படுத்த பார்க்குறானுங்க நம்மளை. இப்போ வச்சு பார்த்தீங்களா அந்த பேயோட ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோ பேய் தானுங்க. அவங்க எப்படிங்க ஃபோட்டோலாம் எடுத்திருப்பான்? இல்லை நான் சொல்கிற புரியுதா? இந்த ஃபோட்டோஷாப்லலாம் எப்படி ஃப்ரேம் கொடுத்து எடுத்திருப்பான்? இதெல்லாம் எவனுமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. அங்கங்கே ஏதாவது ஃபோட்டோவை மாட்டி விட்டுடுறது. இப்போ நம்ம பேக்கு தேட வேண்டியது தான். பேய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒன்று கிடச்சிருச்சு. டெட் பாடி சப்மிட் பண்ணுற ரூமுங்க. அதான் இங்கே எலி சத்த வாடை அடிக்குது. அண்ட் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ இல்லாட்டி அடுத்த வீடியோவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறேன். ஓகே, ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ வேறு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறானுங்க. இவங்களுக்குலாம் என்னங்க பண்ணுறது? கரெக்டாக எஸ்கேப் பண்ணும்போது தான் வருவானுங்க, வச்சு செய்வானுங்க வந்து. சரி, இந்த பேய் வேறு எப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற நிறுத்திட்டானுங்கன்னு சொல்லி வாயை மூடுறக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ அதுவும் அச்சீவ்மெண்ட் போர்ஷன் நாய்விஸ் ஐ சக்கட் கிராமர். சரி, இப்போ நிறுத்திட்டானுங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. இப்போ போக வேண்டியது தான். ஓகே, அவன் வராத வரைக்கும் நல்லதுங்க. இவனுக்கு வந்துட்டு ஏதோ கேமரா வச்சு பார்க்குறாங்க திருட்டு பைய. நம்ம வெளில போனாலே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான். எல்லா வேலையும் பார்க்குறாங்க இவன் திருட்டு பைய. சரி, இப்போ போட்டால் வேணாமா? போனால் என்ன பண்ணுவான்? ஓகே, என்னங்க நான் வந்துட்டு இப்போதாங்க போகிறேனே, அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. என்னடா பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு? சரி, அநியாயம் பண்ணுறானுங்க இவனுங்க. சரி, இப்போவா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற நிறுத்துவானுங்கன்னு பார்த்தா ஓகே நிறுத்திட்டானுங்க இன்றைக்கி என்னமோ. ஓகே, அவங்க மேலே தான் சுற்றிட்டு இருக்கிறான். இப்போது வச்சு செய்ய வேண்டியது தான். அதாவது அவன் நம்மளை வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பையன் ஏதோ கேமரா வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ போக வேண்டியது தான். இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஏதாவது போர்ஷன் இருக்குன்னு பார்த்தா மொட்டை அடிச்சு விட்டானுங்க. சரி, இப்போ இங்கே பாத்ரூமாக இருக்குங்க. ஓகே, இது எங்கேயோ போயிட்டுருக்காங்க. சரி, ரைட்டு, அப்படின்னா மேலே போக வேண்டியது தான். நோ 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 எதுக்கு மானுங்களேன், நான் வரேன்னு தெரிஞ்சு அதே ரூட்டில் வராங்க. சரியான ஆளாக இருப்பான் போல். ஓகே, நான் உள்ளே போயிட்டேன் சேஃப்னா. நீ ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஃப்ளோரில் வச்சானுங்களோன்னு தெரிலங்க. இங்கே பாருங்களேன், இது கொடுமைங்க. ஒரே ஒரு ரூம் தாங்க. என்ன தான் பண்ணுறானுங்களோ தெரில இவனுங்க. ஓகே, இப்போ வேறு போகவே மாட்டேங்குது. போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையில் இப்போ நான் போகிறேன்னு பார்த்தா திரும்ப மொட்டை அடிச்சு விட்டானுங்க.
இப்போது எஸ்கேப் ஆகிறது மட்டும்தாங்க. ஆனால் இவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னடா இவன். ஓகே, இவன் வந்துட்டு போகிற மாதிரியே தெரியலங்க. பேசாமல் இவன் எங்கே தான் போனான்னு தெரில. ஓகே, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறத நிறுத்திட்டானுங்க. இப்போது போவிடுங்கடா டேய், என்ன போவிடுங்கடா, நான் போயிடுவேன்டா. இந்த சைடு திரும்பவும் பார்க்கவே மாட்டேன்டா. திரும்பி கூட போயிடுறேன், நான் போயிடுறேன். ஓகே, அட என்னடா இவன் வந்துக்கிட்டே இருக்கான். ரன்னு அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஓகே, தப்பிச்சிட்டேன். எங்க வந்துட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு எதாவது முடிவு கட்டணும். வேறு ஏதாவது வழி வேறு ஏதாவது வழி இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லையாவது ஏதோ மேப் தந்தானுங்க. ஆனால் இல்லை, மேப்பே தர மாட்டேங்கிறானுங்க. ஓகே, இப்போது எங்கே போகிறான்? திரும்ப இங்கே தான் வந்திருக்காங்க. அண்ட் கைஸ், நான் கட் பண்ணிட்டேன். என் மொட்டை தலையனை எப்படியும் சமாளிச்சிட்டேன். இப்போ திரும்ப என்னை சேஸ் பண்ணிருக்கான். ஓகே கைஸ், ஓகே, நம்ம எஸ்கேப்பை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ மொத்தமாக முடியுது. அடுத்து நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 4ல் பார்ப்போம். இல்லாட்டி இதே தான் பார்ட் 3. அதாவது ஒரு க்யூட்டான டாக் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், பாய்.